போன் எடுத்துட்டே இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏங்க நீங்க கதவை தட்டாம வந்துட்டு என்ன திட்டுறீங்க? நீ பண்ண வேலைக்கு ஒண்ணு திட்டாம கொஞ்சுவாங்களா? நீங்க வருவீங்க நான் நினைச்சேனா? எனக்கு கேக்குறீங்க? ஐயோ, அந்த போன் தான் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்குல்ல, அட்டன் பண்ணி தொலைக்க வேண்டியதானே? அதை எடுக்கிறதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்க. நான் என்ன பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேணாம், மூடிட்டு வேலையை மட்டும் பாரு. அது எப்படிக்க முடியும்? இல்ல நீங்க வெளியே போனா தானே கதவை மூட முடியும், அத சொன்னேன். டேய் சொல்லுங்க ரம்யா. இப்ப எதுக்கு நீ தேவலாம சீன் போட்டுட்டு இருக்க? நானா? டேய் நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க, பாத்துக்க. என்ன சொன்னீங்க? என்ன டபுள் மீனிங்கா? ஏங்க என்ன சொன்னீங்கன்னு தானே கேட்டேன். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்றது? யாரு நீதானே? இங்க பாரு, இங்க நடந்தத பத்தி வெளியில யார்ட்டையாவது போய் சொன்னேன்னு தெரிஞ்சது கண்ண நோண்டிருவேன். சேச்சா, இதெல்லாம் போய் யார்ட்டையாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்களா? முதல்ல வெக்கப்படுறது நிறுத்துறா. என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல, ஆனா அவ பார்த்தே இருக்கா. உண்மையாவே பாவம் தான் மச்சான். டேய் உன்னையெல்லாம் எவன்டா யோசிச்சு பார்க்க சொன்னது? சரி அதோடு அதுக்கப்புறம் என்னாச்சு அது சொல்லு. இது வரைக்கும் என்ன சொன்னனோ அதான் நடந்துச்சு. சரி விடு, உனக்கு கொடுத்து வச்சுட்டு அவ்வளவுதான், பாத்துக்கலாம். டேய் அப்படியெல்லாம் விட முடியாதுடா. ஆனா ஒண்ணு மச்சான், அவ முன்ன மாதிரி இல்ல, ரொம்ப மாறிட்டா. நல்லா பேசுறா, ஆனா பிடிக்காத மாதிரியே நடிக்கிறா. என்ன பார்த்து சிரிக்கிறா மச்சி, ஆனா நான் சிரிச்சா முறைக்கிறா. நான் லவ் பண்றேன்னு சொன்னா கூட முடியாதுன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. அவன் மனசுல நான் இருக்கனா இல்லையா அப்படிங்கறதே சுத்தமா வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறா. ஆனா ஒண்ணு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கூடிய சீக்கிரமே எங்களுக்குள்ள எல்லாம் நடந்துருன்னு தோணுது மச்சி. என்ன நான் சொல்றது?